ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது ஃபிசிக்ஸில் நம்ம எந்த அளவுக்கு தியரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு 1 மார்க்குக்கும் அதே மாதிரி சம்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், சரியா? ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்க அதில் வந்து சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் சம்ஸை நம்ம பார்க்காம போயிடக்கூடாது. அதனால் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸை நம்ம என்னாச்சு பார்த்தா இப்போ தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். வித் பேஜ் நம்பரோடு உங்களுக்கு சொல்கிறனால ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பேப்பர் பென்னோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.4 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 25ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.11, சரியா? ரொம்ப முக்கியம். 28ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.12 1.13, சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.20, சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 60ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.21ல் இருக்கக்கூடிய ஏசம், சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 67ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.24 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 74ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்பர் 1, சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 77ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்பர், அதாவது 11ல் ஏ அதுக்கப்புறம் இ, இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 78ல் ப்ராப்ளம் நம்பர் 14ல் ஏ ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 84ல் எக்ஸாம்பிள் 2.2 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 86ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2, அதாவது 2.3, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2.4 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 89ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.6, 90ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.8, எக்ஸாம்பிள் 2.9, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 93ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.11, எக்ஸாம்பிள் 2.12, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய நிறைய சம்ஸ் வந்து உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 96ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.13, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 99ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.16, இது ரொம்ப முக்கியம், சரியா? அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 102ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 2.18 ரொம்ப முக்கியம். 107ல் இருக்கக்கூடிய 2.23, 2.24, 2.26, 2.27, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 122ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்பர் 10 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 182ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்பர் 3.26 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 218ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.12 ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் 233ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.16 ரொம்ப முக்கியம். 4.17 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 237ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.18 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 251ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.27 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 262ல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்பர் 1, ப்ராப்ளம் நம்பர் 2, இது ரொம்ப முக்கியமானது, சரியா? இது எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் சரி, ஆஃபர்லி எக்ஸாம் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கும் நமக்கு வந்து 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரியில் மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய சம்ஸை நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க்கை கவர் பண்ணிடலாம், சரியா? அதனால் செகண்ட் சாப்டருக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸையும் 3 மார்க் கொஸ்டின்ஸையும் நல்லபடியாக நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.